ஐயா வணக்கம். சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா வணக்கம். சிவாய நம. சொல்லுங்க. இல்ல இந்த பிராமணர்கள் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா இந்த கி வீரமணி, அப்புறம் இந்த சுப வீரபாண்டிங்க, ம். அப்புறம் நேற்று முளைக்காம இருக்கக்கூடிய இந்த ராஜீவ் காந்திங்கிற ஒருத்தன் திமுக வந்து புதுசா சேர்ந்தான்ல அவன் ஒருத்தன். ம். இவங்க எல்லாம் வந்து ரொம்ப தாக்குறாங்க. இதனால என்னன்னா நீங்க தாக்கி என்ன நடந்துருக்கு இது வரைக்கும்? என்ன உங்களுக்கு கிடைச்சது? எப்படி தாக்க முடியும்? வாயில வேணா தாக்க முடியும், அவ்வளவுதான். வார்த்தை பேசிக்கலாம், அதான் பேசுவானுங்க. இல்ல தாக்கி உனக்கு என்ன இது வரைக்கும் கிடைச்சு? இந்த நாள் பிராமணர்கள் என்ன சாதிக்க முடிஞ்சது? ஒண்ணு புரிஞ்சுடுங்க. பிராமணர்கள் கூந்தல் சொல்லுவாங்க தெரியுங்க, கூந்தல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கூந்தலை கூட தொட முடியாது எவனாலும். அதனால சும்மா வாய்ச்ச விடாலு. நான் என்ன சொல்றேன், பிராமணர்கள் என்ன இவனு சோத்துல என்ன மண்ணெளி போட்டானா சொல்லுங்க? எந்த பிராமணன் இவன் சோத்துல மண்ணெளி போட்டான்? நான் முன்ன பிராமணருக்கு ஆதரவு பேசினாலும் என்ன பிராமணன் நினைச்சுக்காதீங்க. நான் பிராமணன் கிடையாது. அதனால நான் என்ன, பிராமணர்கள் அவங்க பாட்டு சிவனேன்னு வாழ்றாங்க. அவங்க பாட்டுக்கு நல்லது செய்யறான். தர்ம சிந்தனையில் உள்ளவன் எனக்கு யாருங்கிறீங்க? அதிகபட்சம் பிராமணர்களுக்கு தர்ம சிந்தனை இருக்குது. அவ்வளவு ஒரு நல்லவங்களா இருக்காங்க. அவங்கள போய் ஏன் இவன் பேசுறான்? காரணம் என்ன? இவனுக்கு வயிற்று பொழப்பு. பிராமணர்கள் திட்டினாதான் அரசியல். புரியுதா உங்களுக்கு? இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது அவங்களுக்கு இணையா படிக்க முடியல, ஒழுக்கமா இருக்க முடியல. முதல்ல 3 நேரம் குளிக்கிறாங்கல்ல, அது இவங்களுக்கு பிரச்சனை. அது குளிக்கிறது நமக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. அதனால விடுங்க. அப்படிதான் சொல்லுவான். சந்திரனை ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, சூரியனை பத்தி ஏதோ குலைச்சி என்ன ஆகுது, அந்த மாதிரி ஒன்று கடந்து போங்க. அதனால இவனு என்னமோ நினைச்சிட்டு இருக்கான். இவனு என்னமோ பிராமணர்களை திட்டின்னு வளர்ந்துறான். ஒரு காலம் வளர முடியாதுங்க. பிராமணர்கள் எப்படி சொல்றது, அவங்க ஒரு தெய்வத்திற்கு சமமானவர்கள்னு கூட நம்ம சொல்லலாம். உடனே பிராமணர்களுக்கு சொம்பு தூக்குற நீங்க சொல்லக்கூடாது. இதுல பகவான் சொல்றான், என்ன சொல்றான்? சாதுர்வன்யம் மயாசிஷ்டம் குணகர்ம விபாசகங்கிறான். கர்மத்தின் அடிப்படையிலே நான் இவங்களை படைக்கிறேங்கிறான். நீ பிராமணனா பிறக்கணும்னா நீ பூர்வ ஜென்மத்துல நீ பல ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்போ ஒரு அதிகாரி எடுத்துக்கோங்க. முதல்ல இப்போ ஒரு சாதாரண போலீஸ்க்கு என்ன கொடுப்பாங்க? பட் எஸ்எஸ்ஐ ஏட்டையா, அப்புறம் எஸ்எஸ்ஐ, பட் எஸ்ஐ, அப்புறம் இன்ஸ்பெக்டர், அப்புறம் டிஎஸ்பி. அந்த மாதிரி பதவி உயர்வு கொடுக்குறேங்கிற கீதையில நீங்களும் நானும் அந்த அந்த நிலைக்கு போகலாம். எப்படி போகலாம்? நாம சாத்வீக குணத்தில் நிலை பெற்றால், நம்மளும் அவர்களைப் போல வாழ்ந்தால். இப்போ எந்த பிராமணனாவது பசுமாட்டை கொண்டு திங்கானா சொல்லுங்க? சொல்லுங்க. எந்த பிராமணனாவது கத்தியத்தை எடுத்துட்டு வெளியில் போய் சண்டை போடுறானா சொல்லுங்க? ஒழுக்கம், கண்ணியம், அவங்களுடைய அந்த ஆத்ம சிந்தனை அவங்களுக்கு அதிகம் உண்டு. அதான் இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, நாம பகவான்கிட்ட போய் அடையணும் அப்படிங்கிறதெல்லாம் தீர்க்கமா இருக்கான். ஏன்னா இது பிறப்புங்கிறது நம்ம கர்மத்தை தொலைக்க வந்த இடம். ஒண்ணு வேணுங்க, எவன் நிம்மதியா இருக்கான்னு சொல்லுங்க? நீங்க ரோட்ல ஒரு 100 வண்டி போதும், அவ்வளவு வண்டி நிறுத்தி அவ்வளோத்தையும் கீழே இறங்க சொல்லி, ஐயாவா நீ நிம்மதியா இருக்கான்னு கேளுங்க. ஒருத்தரும் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த பூமியில ஏதாவது ஒரு துன்பங்கள், ஏதாவது ஒரு மனசஞ்சலம், குடும்பத்துல ஒரு பிரிவு, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு, கடந்துள்ள வறுமை, நோய் நொடி, எவனை பாருங்க, இங்க எவனுமே நிம்மதி இல்லை. இதுல வரைக்கும் இப்ப நிம்மதியா இருக்கான்னு யாருன்னா பாத்தீங்க, நீங்க சொல்றீங்க பாருங்க, பிராமணருக்கு திட்டம் மட்டும் தான் நிம்மதியா இருக்கான். உண்மைதானே ஐயா? உண்மைதான். அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்லிடுவேன், ஒண்ணு புரிஞ்சுடுங்க. இவனு எல்லாம் கடவுளை திட்டுறவன் இந்த கும்பல், விளங்குதா? அதனால அது இறைவனை வணங்குறவனை விட இறைவனை திட்டுறவனை தான் ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது இறைவனுக்கு. நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ராமனை வணங்குறவனை விட ராமனை திட்டுறவனை தான் ராமனை ரொம்ப பிடிக்குது. ராவணே எல்லாம் அந்த லிஸ்ட் தானே. இப்ப ராவண யாரு எடுத்துக்கோங்க. ஆமா, துவாரபாலகர். அப்புறம் யாரு? அவங்க என்ன அவங்க வரத்துனாலதானே வரான். அதனால இங்க எவனும் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இவருமாதிரி சொன்னா சரி, பகவானே சொல்றான், நல்லவனும் நான் தான், கெட்டவனும் நான் தாங்க. சாமி சொல்லுவாரு, கள்ள நானேன் வெல்ல நானேன் என் காரணத்தை அறிவார் இல்லை, ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அருமை சற்றே சொல்வார் இல்லை. பஞ்சபாண்டவரும் நான் தான், துரியோதனும் நான் தாங்க. கல்லனும் நான் தான், வெல்லவனும் நான் தான். அப்படின்னா நல்லவனும் நான் தான், கெட்டவன் நான் தாங்க. இது எல்லாமே இங்க பாருங்க, அந்த பூமியில நடக்கிறது எல்லாமே இதெல்லாம் ஒரு கர்ம வினை. இப்போ அவன் திட்டுறது, அப்புறம் நம்ம படுற உபத்திரங்கள், இது எல்லாமே கர்மாங்க. திட்டிப்பட்டு அவன் என்ன 100-1000 வருஷம் வாழ்ந்துட போறானா? ஆப்பு எங்க வைக்கிறாரு பாருங்க சாமி. அதனால அவன் இப்ப நல்லா இருப்பான், இங்க பூமியில நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். நல்லா இருப்பான், 100 வயசு இருக்கும், நோயே வராது அவனுக்கு. புத்துநோய் வராது, அதிகபட்சமான நோய் எந்த நோயும் வராது. இன்னைக்கு நல்லா புத்துநோயில பாதிக்கப்படுறவங்க யாருங்கிறீங்க? நல்லவங்க பூமியில. நீங்க போய் புத்துநோய் வார்டுல போய் பாருங்க,
அந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் ஒரு பாவ மரியாதை கொடுங்க. அவங்கள பாருங்க, எந்த எந்த குடியையும் கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு அந்த நோயே வருதுங்க. அப்ப நீங்க இப்ப இதெல்லாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கலியுகத்துல எல்லாம் தலைகளா தான் இருக்கும். அதனால சாமி சொன்னாரு, ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும், வீணர் பெருப்பார் வீடதனை கெடுப்பார், தாண்டரோட வேதம் தலையெளிய விட்டிடுவார், பொய் வேதம் பூமிதனில் பெருத்துமிக உண்டாகும், மெய் வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார் சாமி. உண்மையான வேதத்தை இகழ்வான், இகழ்ச்சி பண்ணுவான், இங்க பொய்யுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. அப்படி சாமி பகவான் ஈனர் காலம் அயோக்கிய பேருக்கு தான் காலங்கிறாருங்க. பிராமணன் நல்லவன் சாது, ஆனாலும் பிராமணன் கெட்டு போக மாட்டான். பிராமணன் எல்லா பிராமணன் நல்லா தான் இருக்கான். நீ எந்த பிராமணன் கெட்டு போயிட்டான்? உலக நாடு முழுவதும் பிராமணர்கள் இருக்காங்க, கெட்டு போயிட்டாங்களா? நீங்க திட்டி நீங்க தாண்டா நாசமா போறீங்க. இப்போ அது இப்ப அப்படிதாங்க இருக்கும். இப்ப அப்படிதான். உடலை பார்க்காதீங்க, ஆத்மாவை பாருங்க. கடவுள் ஆத்மாவை மட்டும் தான் பாக்குறான். இந்த உடல் வந்து கர்மத்தை துளைக்க வந்திருக்கும். நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, இங்க எவனுமே நிம்மதியா இல்லை, எல்லாம் நிம்மதியா இருக்குமே நடிக்கிறான், அவ்வளவுதான். எனக்கு பகவானே சொல்றான், அதாவது பகவான் என்ன சொல்றான், என்னை அடைந்த பிறகு இறப்புக்குரியதும் துன்பத்துக்குரியதுமான இந்த மண்ணுலகை மனிதர்கள் அடைவதில்லைங்கிற. பிராமணன் அவ்வளவு மோட்சத்துக்கு வழி தேடிட்டு இருக்கான், சாத்விக குணத்துல நிக்கிறான். ரஜஸ் தம சாபி பூய சத்துவம் பவதி பாரதனர், 3 குணம் இருக்கு. ரஜ குணம், தம குணம், சாத்விக குணம், 3 குணம் எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. பிராமணனுக்குள்ளயும் இருக்கு, நாடாரு பேசுற எனக்குள்ளயும் இருக்கு, நீங்க உங்களுக்குள்ளயும் இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. அப்போ இங்க எல்லாருக்குமே 3 குணம் இருக்கு. நீ எந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கிறியோ அதுதான் உனக்கு. நீ எதுல நிலை பெற்று நிக்கிறியோ அதன்படி உன்னுடைய ஆத்ம வாழ்க்கை கிடைக்கும். பிராமணர்கள் சாத்விக குணத்தில் நிக்கிறான், பூஜை புனஸ்கரம், கொல்லாமை, புலால் உண்ணாமை, முடிஞ்ச அளவுக்கு பொய் சொல்ல மாட்டான், அப்ப நேர்மையா இருக்கான். அப்ப அவன் என்ன பண்ணுவான், இறப்புக்கறம் மோட்சத்துக்கு போயிடுறான். அவனுக்கு வந்து இப்ப நான் சொன்னல, காவல்துறையில எப்படி முதல்ல போலீஸ், ஏட்டையா, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பிங்கிற மாதிரி அவன் என்ன பண்றான், சாத்விக குணத்தில் நிக்கிறனால மோட்சம் அவனுக்கு, மோட்சம் விட்டு திறந்துருது. இறப்புக்கு அப்புறம் பூமிக்கு வரைய மாட்டான், பூமி தான் துன்பத்துக்கு. நம்மளும் அது கூட வழியை தேடணுங்க. சும்மா அதை விட்டுட்டு பிராமணனே குறை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நீ நாசமா தான் போவ. சாமி அதான் சொன்னாரு, என்னையே கனியாவண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு அந்நீச நரகந்தண்ணில் அகப்பட தள்ளி தள்ளி கொன்று நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் பௌசுதானே. சான்றோர் சாதுக்கள் நல்லவன், பிராமணன் சாத்விக குணத்துல நிற்கிறான் சாது. இப்ப என்ன எடுத்துக்கிடுங்க, நான் நல்லவனா, நான் யோகிப்பேன், நான் ஒரு ரஜகுணம் உள்ளவன், ராட்சசன். அப்போ எனக்கு உலகில் பெற்றிருக்கு, அப்போ நான் இப்படி முக்திக்கு போடுமா? எனக்கு இறப்புக்கு எப்படி எனக்கு என்ன கிடைக்கும்? இதே மண்ணுலகுல மீண்டும் புழு விலங்கு பறவையா பிறக்க மாட்டேன். இதே இந்த உடல்ல செய்யற பாவ கர்மையை அனுபவிக்கிறதுக்கு மீண்டும் நான் எனக்கு இறைவன் என்ன கொடுக்குறான், மனித பிரிவு கொடுக்குறான், இந்த பாவத்தை அனுபவிக்க. இப்போ தமோ குணத்துல ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, ஊழல் பண்றது, பித்தலாட்டம் பண்றது, இப்படி இந்த பிராமணர்களை திட்டுறது துஷ்ட குணம். இவன் எல்லாம் இறப்புக்கு ஆத்மா நரகத்துக்கு கொண்டு போடுறேங்கிறான். நரகத்துல போட்டு மீண்டும் மண்ணுலகில இறப்புக்குரிய மண்ணுலக புழு விலங்கு பறவை விருட்சமாக இழிபுரை அடைகிறாங்க பகவான். அதை கொடுக்குறேங்க. பல லட்சம் முறை இறைவன் அடைய முடியாதவன். புழுவா பிறப்பான், பன்னியா பிறப்பான், நாயா பிறப்பான், கோழியா பிறப்பான், ஆடா பிறப்பான், இப்படி விலங்கா பிறந்து பிறகு பாம்பு தேளு பூரான்னு பல லட்சம் முறை கிடைக்கும், முக்தி அடைய முடியாது. அப்போ பிராமணர்கள் வந்து என்ன, சாத்விக குணத்துல வாழ்ந்து மோட்சத்துக்கு போன வழியை தேடுறான். அது ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் கேட்கேன். எந்த பிராமணனா வந்து யாரையா குறை சொல்றானா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. அதனால விட்டுருங்க, இவனுக்கு பிராமணர்கள் திட்டி வந்தா நாசமோ. அதான் சாமி சொன்னாரு, தேவர்கள் எல்லாம் போய் முறையிடுறான் கலியுகத்துல, இது போன்று நல்லவர்கள் எல்லாம் இவனுக்கெல்லாம் கொடுமைப்படுத்துறானே இறைவான்னு கேட்கும் பொழுது தேவர்கள்ட்ட பெருமாள் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது தேவர்களே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த கலிப்பயல்களை அழிச்சு தெவசம் பிராமணர்களை இவர்கள் கையில தெவசம் பண்ண வைப்பேன். நல்லவர்கள் கையால இந்த கலிப்பயல்களுக்கு நான் தெவசம் பண்ண வைப்பேங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால இவனுக்கு எல்லாமே எவனுமே தப்ப முடியாது. புரியுதா? அதான் சாமி சொன்னாரு, இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பர பிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் தான் வளர்ப்பேன் அன்போரையினர். அதனால சாமி சொல்றாரு, எல்லாம் சான்றோர் கையாலே எள்ளு நீரும் கழிக்கிறைத்து ஒல்லா களியை நரகமதில் புக்க அடித்து பேயோடு ஒல்ல விடைகள் கொடுப்பேன் நான் கூண்ட சான்றோர் கையதிலே வல்லோர் புகழும் தேவர்களே மனமது சடைய வேண்டாமேங்க. தேவர்களை நீங்கள் மனம் சடைய வேண்டாம், நான் காப்பேன், சாதுக்கள் நல்லவர்களை நான் ரட்சிப்பேன், அவங்க கையாலேயே இந்த கொடூர பயல்களுக்கு தெவசம் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற சாமி. அதனால அவர் பார்த்துக்கிடுவாரு, பெருமாள் பார்த்துக்கிடுவாரு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பிராமணர்களே கவலைப்படல, அவங்களுக்கு தெரியுங்க, இவர் தூசு சுண்டலி கூட்டம், ஒன்னும் பிராமணர்கள் கூந்தல கூட தொட முடியாது. அதனால நல்லவர்கள் எம்பெருமான் சொன்னது போல சாமி சொல்லுவாரு, நல்ல நினைவோர்க்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது புவி மீதில் வாழ்ந்திருப்பார். நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நாணயச்சி கோட்டி சேர்ந்திருப்பேன் கோமகனை உண்கலங்கர்.
நல்ல நினைவுள்ள மனிதர்களுக்கு எந்த யுகமானாலும் அவர்களுக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு இறைவன் சொல்றான், பெருமாள் சொல்றான், நான் சொல்லல. அப்போ அப்படிப்பட்ட நல்லவர்களுக்கு எவனாவது கேடு நினைப்பானாயின் அவர்களை தண்டிக்க என்னுடைய தூதுவன் அனுமனை அனுப்புவாங்க. அனுமதி மறைபொருளா வந்து அதை காலி பண்ணிட்டு போயிடுவான். அதனாலங்க பிராமணர்கள் நல்லாதாங்க இருப்பாங்க. அவங்க என்ன யாரு குடிய கெடுத்தாங்க சொல்லுங்க? நல்லவர்கள் என்னைக்கும் நல்லாதாங்க இருப்பாங்க. ஒழுக்கமுள்ள மனிதர்கள், நேர்மையானவர்கள், அவங்க என்னைக்குமே அவங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. அவங்க இந்த இகவாழ்வும் சுகப்படும், பரவாழ்வு மோட்ச வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே நிலைக்கு நாம போறதுக்கு முயற்சி பண்ணணுங்க, நமக்கும் கிடைக்கும். அதுக்காக பிராமணர்களுக்கு மட்டும் இல்ல, நீங்களும் அதை கடைபிடிக்கணும். பகவான் அதான் சொன்னா, ரஜசி பிள்ளைங்க கத்துவா கர்ம சங்கீஸ் ஜாயதே ததா பிள்ளைஸ் தமசி முடையினிஸ் ஜாயதேங்க. புரிஞ்சுக்கோங்க. நீ சாத்விக குணத்துல நிலை பெற்றனா உனக்கு என்ன, உனக்கு மீண்டும் அசுர யோனியில வரமாட்டேன். தமோ குணம் உடையவன் புழு விலங்கு பறவையா பிறக்கிறான் பூமியில. இந்த ஸ்லோகத்துக்கு அதான் அர்த்தம். ரஜோ குணமுடைய உலையில் பட்டு உடையவன் அவன் நடுவுலே நின்றுறான். என்ன போல ஆளுக, உங்களை போல ஆளுங்கன்னு சொல்லலாமா சார்? கோச்சிக்காதீங்க ஜி. அதனால தமோ குணம் துஷ்டன், அவன் மீண்டும் புழு விலங்கு. கசாப்படையில கோழிக்கறி திங்க, ஆட்டுக்கறி கோழிக்கறி வாங்கி திங்கம்மா, நல்லா இருக்கா பிரியாணி, ரொம்ப நல்லா இருக்கா, அப்படியே லெக் பீஸ் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குமா, அவெல்லாம் யாருங்கிறீங்க? என்னை போல உங்களை போல ஒரு ஆள் தான் ஜி, கோச்சிக்கிறாங்க. உண்மை, தமோ குணம் துஷ்டன், அவன் மீண்டும் மனுஷ பிறவி எடுக்க மாட்டான், புழு விலங்கு பறவையா பறக்குறாங்க. நான் சொல்லலையா, கீதையில கண்ண பரமாத்மா சொல்றான். அதனால சாமி அதி சொல்லிட்டாரு, சாதுக்கள் துன்பப்படுத்துவதால் நான் வருகிறேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபன் ஆர்த்தாயா சம்பவாமி யுகே யுகே யதா யதாகி தர்மசிய கிளநீர் பவதி பாரதா அபிதானமா தர்மசிய ததாத்மான சுஜாமியம். யோகி மகாராஜ் ரூபத்துல இன்னைக்கு உத்தரப்பிரதேசல ஆள்றாரு சாமி. வந்துட்டாரு சாதுக்களை ரசிக்க. இதில் வரேன்னு சொன்னார்லாம், சம்பவாமி யுகே வந்துட்டாரு. அதான் பெருமாள் சொன்னா, பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் பின்றிய கலியன் வந்த விசனத்தால் கையிலேயேகி சாண்டவர் தமக்காய் இந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதிவிட்டு என்றானே எங்க அப்பேன். கலியன் பிறந்தான், துரியோதனுக்கு முக்தி கொடுக்கலான்னு சொல்லி துரியோதனுடைய ஆத்மாவை ஈஸ்வரன் கலியனா படைக்க சொன்னான் பிரம்மதேவன்ட்ட. அவன் என்ன வரம் வாங்கினான்? மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரம் சூதமுடன் தாருமண்டான் அரணுடைய வண்ணீரும் அந்த வளமுடி சக்தி வளர்க்குறது எல்லா வரத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். எப்படி அவனை கொள்றது? அவனுக்கு முக்தி கொடுக்கலான்னு தான் அவனுக்கு 7ஆம் பிறப்பு படைக்க சொன்னாரு சாமி. 7ஆம் பிரிவிலையும் 6 பிரிவில அசுரனா வந்தான், இரணியனா வந்தான், ராவணனா வந்தான், துர்க்குணங்கள் இருக்குது. அப்புறம் நரகத்துல கொண்டு போட்டாரு அவனை கொண்டு. அதே மாதிரி கலியனையும் அழிச்சாச்சு. இனி வரக்கூடிய தர்மயுகம். அதனால தர்மயுகத்துக்கு அலங்கரிக்கிறது யாருங்கிறீங்க? சாமி அதையும் சொல்றாரு, எல்லாம் சான்றோருக்கு. அது என்ன சொல்றாரு சாமி? ஆதியாம் மைந்தராசர் அருள் செங்கோல் ஏந்தி தர்ம சோதியின் ஒளி போல் ரத்தினம் துளங்கிய முடியும் சூடி நீதி போல் தர்மனியாய நெறிபுரி தரசையால சாதியாம் உயர்த்த சான்றோர் தன்னையே வருத்தி சொல்வார்கள். தர்மயுகத்துல யாருக்கு செங்கோலை கையில கொடுத்து திருமுடி பட்டம் சூட்டி இறைவன் பெருமாளே பட்டம் சூட்டுவாராம். சாதுக்கள் நல்லவர்கள் கையில தலையில கிரீடத்தை வச்சு பட்டம் சூட்டி வாழ வைப்பேங்காரு. பொதுமக்களுக்கு நல்லவர்கள், சாதுக்களும் நல்லவன். பிராமணர்கள் சாதுக்களா வாழ்றாங்க, நம்மளும் அவங்களவே வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுவோமே. சும்மா அவங்கள குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்படி? மாட்டுக்கறி திங்கிறதுல பிராமணர்கள், நம்மள நிறுத்துவோம். ஆடு எந்த உயிரையும் கொல்றது இல்ல, எந்த உயிரையும் கெடுதல் பண்றது இல்ல. அப்படி வாழ்ந்தனா நம்மளும் மோட்சத்துக்கு போலாம். அப்படி இல்லைன்னா நம்மளும் இந்த கீதைக்கு தெளிவா சொல்லிட்டான், நீ என்னென்ன பண்றியோ எல்லாத்துக்கும் கர்மா உண்டுங்கிறாரு. அது சொல்லலாம், அனிஷ்டம் இஷ்டம் விசேஷ திரிவிதம் கர்மனக பக்தி தேகம் பிரதேசி சன்னியாசம் கோசித்னா. கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயது மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குது. நீ அனுபவிச்சே ஆகணும், நீ தப்பிக்கவே முடியாது. கர்மா, நீ உடம்புதான் அழியுது, ஆத்மா அழியாதா. சாமி சொன்னா, பாவி அவன் செத்து பசுமமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவேன்னா. ஆவிக்கு தான் ஆக்கினை, உங்களுடைய ஆத்மாவுக்கு தான் ஆக்கினை, உடம்புக்கு கிடையாது. இப்போ இந்த உடம்புல ஒருத்தன் ஓங்கி ஒரு அரை விட்டான்னு வைங்க, உங்க உடம்புக்கு வலிக்காது. உங்களுடைய ஆத்மா தான் அந்த வலியை உணருது. அந்த ஆத்மா அழிவற்ற பொருள், அழியாது. அதுக்குதான் தண்டனை உண்டு. மீண்டும் அதான் பிறந்து வருது உடல் எடுத்து. புரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சத்துல பிராமணர்களை திட்டிட்டு ஒரு பையனும் தப்ப முடியாது. கி வீரமணி இன்னைக்கு நல்லா பேசலாம். ஏன் இந்த அம்மா ஜெயலலிதா உயிரோடக்கும் பேசிப்பாரு, இப்ப ஏன் பேசுற சொல்லுங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாட்டினானா, அந்த கதை இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. அதனால இவனுக்கு ஒரு சரியான ஆளுமை இருந்துச்சுன்னா வாய் திறப்பானா? ஏன் இந்த அம்மா ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் பிராமணத்தையும் பேச முடிஞ்சுதா? ஏதோ ஆள் இல்ல சொல்றீங்க, அதே அடக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாரு. எங்க ஐயா யோகி ஆதித்யநாத் ஊப்பியில இருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. அன்னைக்கு அவரு பிரதமர் என்னைக்காரோ அன்னைக்கு அவ்வளவு பேரும் வாழ சுட்டிடுவான். இவ்வளவு கலவரம் இருக்காது நாட்டுல. மத கலவரம் இருக்காது, ஜாதி கலவரம் இருக்காது, எந்த கலவரமும் இருக்காது, ரவுடிசம் இருக்காது. எல்லாத்தையும் அடக்கி வச்சிருவாரு. ஏன்னா பரம்பொருளுங்க. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையர் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சிவாலயம் பார்த்தீர்கள் என்றால் திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுக்கா ஆண்டான்குளம் கிராமம் அருகில் ஒரு காட்டுப்பகுதியில், அதாவது ஊருக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, கற்பக விருட்சமாகிய பனைமரங்கள் நிறைந்த
ஒரு சூழலில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது. இந்த சிவாலயத்திற்கு தற்போது ராஜகோபுர பணி அமைக்கும் பணி நடைபெற இருக்கிறது. இது சமயம் ஆன்மீக அன்பர்கள், சிவபக்தர்கள் தங்களால் முடிந்த சிறிய உதவியை செய்ய வேண்டுகிறோம். மேலும் இந்த திருப்பணிக்கு உதவி செய்யும் நபர்களுடைய பெயர், இந்த ஆலயத்தில் இந்த ராஜகோபுர பணிக்காக உதவி செய்பவர்களுடைய பெயர்கள் கல்வெட்டில் பொறிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களால் முடிந்த சிறிய உதவியை செய்ய வேண்டுகிறோம். இந்த ஆலயமானது ஒரு பொக்கிஷம், அதாவது இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள லிங்கம் ஒரு சித்தர், ஒரு மகாபுருஷர் வழிபட்ட லிங்கம். அந்த லிங்கத்தை தான் எடுத்து தற்போது பிரதிஷ்டை செய்துள்ளோம். ஆகாயலிங்கமாக இங்கு இறைவன் கர்ப்பகிரகம் சிவலிங்க வடிவில் அமைத்து அதனுள்ளே சித்தர் வழிபட்ட லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த சிவாலயத்தில் ஜாம வேளையிலே, அர்த்த ஜாம வேளையிலே அந்த சித்த மகாபுருஷர் இன்றளவும் வந்து வணங்குவதாக ஐதீகம் இருக்கிறது. ஏனென்றால் அந்த சித்தர் அவர் தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய அந்த வாசி தண்டம் மற்றும் அவர் திருக்கரங்களால் எழுதிய ஓலைச்சுவடியும் இன்றளவும் இந்த ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதை பொதுமக்கள் நீங்கள் நேரில் வந்தால் தரிசனம் செய்யலாம். மேற்கொண்டு இந்த சிவாலயத்தின் இறைவன் பெயர் கைலாச வனபதீஸ்வரர், வனத்தில் இருப்பதால் கைலாச வனபதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சுவாமியை நாகங்களும் கருடனும் மயில்களும் வழிபடுவது சிறப்பு. இன்றளவும் வழிபட்டு கொண்டு இருக்கிறது. மேலும் இந்த இறைவன் முக்தியை நல்கக்கூடியவனாக இருக்கிறார். இங்கே லிங்க வடிவில் கர்ப்பகிரகம் அமைந்துள்ளதால் இந்த இறைவனை வழிபடுபவர்களுக்கு பிறவா நிலை கிட்டும். எம்பெருமான் சொல்லுவார், அரகரா என்ற சொல்லை கரையரா பாவி நீசன் அறியவும் மாட்டானல்லோ சிவனே, சிவசிவா என்ற சொல்லு அவகட நீசருக்கு தெரியவும் மாட்டாதல்லோ சிவனே என்று இறைவனே சொல்கிறான். அரகரா சிவசிவா, இந்த இரண்டு நாமத்தில் ஒரு நாமத்தை சொல்பவர்களுக்கு மோட்சம் கிட்டும். இந்த நாமத்தை, இந்த சிவநாமத்தை, அறநாமத்தை பாவிகள் அறிய முடியாது, அவர்கள் வாயில் இந்த நாமம் நுழையாது என்கிறான் இறைவன். ஏனென்றால் இந்த இரண்டு நாமத்தை சொல்பவர்களுக்கு முக்தி கட்டாயம் உண்டு, அதில் எந்தளவும் ஐயமில்லை. இந்த இறைவன் அமைந்திருக்கும் இடம் எந்த ஊர், எந்த ஒரு மக்கள் நடமாட்டமும் இல்லாத பகுதி, நடுக்காடு. சொல்லப்போனால் இந்த கோவிலுக்கு சாலை வசதி கூட கிடையாது. இன்றளவும் மண்பாதை தான். இந்த கோயிலை சுற்றி 5 கிலோமீட்டர் அளவில் ஊரே கிடையாது. கற்பக விருட்சம் ஆகிய பனைமரங்கள் நிறைந்த பகுதியில் இந்த சிவாலயம் அமைந்துள்ளது. இந்த சிவாலயத்திற்கு ராஜகோபுர திருப்பணி நடைபெற இருப்பதால் அன்பு உள்ளங்கள் தங்களால் முடிந்த சிறிய உதவியை செய்ய வேண்டுகிறோம். ஏகபரா குரு பிச்சை என்று தங்களிடம் கேட்கிறோம். பிச்சை எடுத்து சிவாலயம் கட்டலாம், பெரிய புண்ணியம். இந்த ராஜகோபுரத்திற்கு உதவி பண்ணுகிற உங்களுடைய குடும்பம் நிச்சயமாக பல்லாயிரம் கோடி, நீங்கள் செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு பல்லாயிரம் கோடி மடங்காக இறைவன் திருப்பி தருவான். அதில் எந்த அளவும் ஐயமில்லை. இந்த ஆலயம் அமைந்துள்ள இடம் 4 குளங்களுக்கு நடுவில், அதாவது எம்பெருமான் சொல்லுவான், 4 வேதமதிலும் நான் வருவேன் மாயமிட்டு, ஸ்தூல வேஷமிட்டு சுற்றுவேன் கண்டிரினி, இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று, வேறு ஆரோவென்று எண்ணமையாத மகனே என்று எம்பெருமான் சொல்லுவான். எம்பெருமான் திருவாயின்படி இந்த 4 வேதங்களையும் அறியத்தக்கவன் நான் தான் என்கிறான். அதே போல இந்த ஆலயம் 4 வேதங்கள் 4 குளமாக அமைந்துள்ளது. கோயிலுக்கு முன்புறத்தில் ஒரு குளம், கோயிலுக்கு பின்புறம் ஒரு குளம் அமைந்துள்ளது. சுவாமிக்கு இடதுபுறம் வலதுபுறமும் குளங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இயற்கையில் கொஞ்சம் காட்டில் அமைந்துள்ளதால் இந்த இறைவன் கைலாச வனபதீஸ்வரர் என்ற நாமம் பெற்று விளங்குகிறார். சித்தர் வழிபட்ட லிங்கம், சித்தர் தவம் செய்த இடம், ஆதியில் சித்தர் இந்த இடத்திலே தவம் செய்த இடம். அவர் பயன்படுத்திய வாசி தண்டமும் ஓலைச்சோடியும் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது உறவுகளே. அது மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்திற்கு தரிசனம் செய்ய வரக்கூடிய நபர்கள் இந்த மொபைல் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 73 394 70 102 இந்த எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த ஆலயத்திற்கு உதவி செய்ய விருப்பமுள்ள அன்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே எண்ணில் உதவலாம். இந்த ராஜகோபுர திருப்பணிக்கு தாங்கள் சிமெண்ட், மணல், அது மட்டும் கற்கள் இறக்கித் தரக்கூடியவர்களும் இறக்கித் தரலாம். மேலும் இந்த கோயிலுக்கு உதவி செய்யக்கூடிய நபருடைய திருப்பெயர்கள் கல்வெட்டில் அச்சிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் உறவுகளே. ஏகபரா குரு பிச்சை, ஏகபரா குரு பிச்சை. திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம். மக்களே, நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். சிவசிவ திருச்சிற்றம்பலம். வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் வெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம்.
வண்ணமாய் நீதமூன்றும் வரம்பேணு விலகிடாமல் தன்னமாய் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம். எண்ணமேதொன்றுமில்லை எளிமையும் இல்லை கண்டீர். திண்ணமாய் தன்னம் தன்னால் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவும் முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும்நீள் காலமெல்லாம் மெல்லியர் உடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். உங்கள் வாழ்க்கை இகத்திலும் பரத்திலும் நிச்சயம் சுகப்படும். எம்பெருமான் நினைத்தால் இகத்திலும் நீங்கள் ஆனந்தமயமாக வாழ்வீர்கள். பரத்திலும் தங்களுடைய ஆத்ம வாழ்க்கையும் நிச்சயம் ஒரு நல்லதாக அமையும். மோட்ச கதியும் கிட்டும் என்பதில் ஐயமில்லை. இது இறைவனுடைய திருவாழ்த்து. அடியே நாவில் சொன்ன வார்த்தை என்னுடைய வாசகம் அல்ல, அப்பன் ஈசனின் வார்த்தை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். எல்லாம் வல்ல அப்பன் ஈசன் அருளால் தாங்கள் சகல செல்வங்களும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துகிறோம். திருச்சிற்றம்பலம்.